எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். பொதுவாக கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதிலும் குறிப்பாக சில வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மனநிலைமையில் மக்கள் எந்த அளவுக்கு தங்கத்தை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இன்னும் என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்கலாம் வாங்க. இன்னும் குறையணும், 2000 கீழே போகும் அப்படின்ட்டு 60,000 ரூபாய். ஏன்னா இன்னும் குறையும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதோட அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியல. அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கோல்டு ரேட்டு இப்போ நாள் ஏறிட்டு போயிருக்கு. சரிங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சில்லரை குறைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க கோல்டு ரேட்டு இறங்குறத? ஒரு உமனாக இருந்து எப்படி ஏறணும் அப்படின்னு நினைப்போம், கம்மியாகணும் அப்படி தான் நினைப்போம். இப்போ எங்களுக்கே நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் மேரேஜ் அப்படின்னு வரப்போ எங்கள் ஃபேமிலியில் அது கோல்டு வாங்கணும் தான் எதுப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து வாங்க முடியாதுல்ல. இப்படி ஏறிட்டே போனால் நாங்கள் எப்படி வாங்குறது? இப்போ சின்னதாக ஒரு மூக்குத்தி வாங்கினாலுமே அது 14,000 10,000 அப்படி போகிறப்ப நாங்கள் எப்படி வாங்குவோம்? எந்த பிளானும் இல்லை. என் பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நகை போடாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்போ தங்க விலை குறையுதோ அப்போ வாங்கி தரணும். தங்க விலை குறைஞ்ச முதல்ல என் பொண்ணுக்கு 10,000 நகை வாங்கி போடணும். இல்லைன்னா போடவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் செய்கிறது வீட்டு வேலை. இவ்வளோ 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னா நான் 10 லட்சம் எங்கேருந்து போகிறது? 10,000 போடுறதுக்கு 10,000த்துக்கு 10 லட்சம் மட்டும் பத்தாது. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அது இதுன்னு போடுவான். நம்மளால வாங்கி போட முடியாது. இது இன்னைக்கு குறைஞ்சது வந்து கொஞ்சம் கம்மி தானா. இன்னைக்கு குறைப்பாங்க, அப்புறம் நாளைக்கு அதோட டபுள் சார்ஜாக ஏற்றுறாங்க. இப்படி நாளே குறைக்கிறாங்க ஏற்றுறாங்க. ஆனால் நடுத்தரமாக இருக்கிற நம்மள மாதிரி மக்கள்னால அது கோல்டு வாங்கவே முடியாது. நகை விலை தொடர்ந்து குறையிற மாதிரி தெரியல. கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா நிறையா தான் ஏறுது. குறைஞ்சிச்சின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்சிச்சினாக்கா நான் ஒரு 5,000 நகை வாங்கலான்ட்டு இது. குறைஞ்சிருக்கிறது ஓகே தான். ஆனால் முன்ன வந்து நான் 80,000க்கு வந்து இப்போ 1 lakh கிட்ட இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்றும் நமக்கு இதுவாக இருக்காது. பட் யாராலுமே வாங்க முடியாத ரேட்டில் இருக்குது. கண்டிப்பாக நடுத்தர மக்களால் இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. 1000 குறையிறதுனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ப்ராஃபிட்டுமே யாருக்குமே கிடையாது. அது வந்து ஜிஎஸ்டி மற்ற வேஸ்டேஜ் இதில் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட் அதில் ஹை ஆகிடும். அதனால் இந்த 1000 rupees குறையிறதுனால நமக்கு சாதாரணவங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது. சீரியஸ்லி ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு வந்துச்சுன்னா வந்து குழந்தைக்கு அடுத்து சேவிங்ஸ் பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு கோல்டு ரேட்டு. அது விலை ஏறுத கண்டி குறையல. தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே கண்டி. அந்த மில்லி போடுறேன், அது இந்த ஒரு மில்லிக்கு இவ்வளோ காசுன்றாங்க. காய்ச்சல் அந்த ரேட்டுக்கே தானே வருது. தங்க விலை எங்கே குறைஞ்சிக்குது? சும்மா சொல்கிறாங்க 13,000 சில்லற ஒரு கிராமுன்றாங்க. நாங்கள் ஒரு 1,000 வாங்க போனாங்க, அந்த கரெக்டாக 1,30,000 வந்துடுது. தங்கம் வாங்குறது எப்போவுமே நல்லது தான். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சு பின்னாடி கூடலையோ ஒரு அசட்டு. இன்னும் எப்படி பார்த்தாலும் பாதி விலை 50,000 வந்தால் கூட வாங்குறதுக்கு ரொம்ப ஏழை ஜனங்க கஷ்டப்படும். இப்போ இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். குறைஞ்சா பரவாயில்ல சார், ஏழை மக்களுக்கு நல்லது. ஆனால் 1,200 இன்றைக்கி இறங்குதுன்றீங்க, இன்னும் 2 நாளில் பார்த்தா 2,500 ஏறுது. அதனால் மக்களுக்கு கஷ்டமே தான். 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் நகை பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ வந்து ரேட் வந்து 129 இருந்துச்சு. இப்போ கணக்கு எடுக்கும்போது கரெக்டாக 18 16 வந்திருக்கு. இப்போ கல்யாண சீசன் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போது எடுக்கலாம். ஏன்னா அது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா நாங்கள் லாஸ் ஆன மாதிரி இப்போ யாருமே லாஸ் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வெட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 3,000 to 4,000 வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதை டிமாண்ட் பண்ணுவாங்க? கோல்டு தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்டாக எதுக்கு கோல்டுனா, ஒரு மேரேஜ் ஆகி இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுன்னு போகும்போது எவ்வளோ நகை போடுறீங்க, என்ன இவ்வளோ போடுறீங்க. ஸோ அடுத்த வீட்டுக்கு போகும்போது மெயின் அதை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. மோஸ்ட்டாக எது இருக்கோ இல்லையோ எவ்வளோ நகை போடுறீங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதுவே ரேட் போகுட்டு அதுவே ரேட் ஏற என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் ஐயோ இவ்வளோ ரேட் ஆகுதா, அதனால எல்லாருமே மொத்தமாக போய் இப்போ அதிலே விழுறாங்க. ஸோ அவனுக்கு அது ப்ராஃபிட் தானே. ஸோ எங்களை நிறைய மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஏறிட்டு போயிடுது. மோஸ்ட் ப்ராப்ளி குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வாரெல்லாம் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்குன்றதுனால. ஸோ எல்லாருமே பீப்புளோட வேலாம் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுனால ஸோ கோல்டு கொஞ்சம் பீக் டவுன் ஆகும். எவ்வளோ குறையணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் பிறந்து 2007 தான். நாங்கள் இருந்த சைடில் 10,000க்குலாம் நாங்கள் கோல்டு வாங்கியிருக்கோம். ஏன் 700 2,000க்குலாம் கூட நான் கோல்டு வாங்கியிருக்கேன்.
இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு 50,000 வந்தால் கூட ஓகே தான். அது கண்டிப்பாக நிறைய யூஸ் ஆகும், கண்டிப்பாக ரொம்ப சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், தங்கத்து விலை இன்னும் குறையும்னு எதிர்பார்க்குறோம். எப்போ வாங்கினாலும் இந்த இப்போ விலை ஏறினது குறையிலப்பா, அதெல்லாம் சும்மா கதை. இவங்க சொல்கிறாங்க 1000 ரூபாய் குறை, 1000 ரூபாய் குறைஞ்சது ஒரு இது, 5000 ரூபாய் குறைஞ்சா சொல்லுவாங்களா, 80,000 வந்தால் சொல்லுவாங்களா? 1000 ரூபாய் குறைஞ்சதுக்கு இப்படி சொல்கிறாங்க. இப்போ 80,000 வந்ததுன்னா அப்போ 60,000 ரூபாய் 50,000 வந்தால் தான் நகை விலை குறைஞ்ச மாதிரி. வாங்கணுன்னா இப்போ ஒரு வீடே கட்டணும், அந்த மாதிரி வேறு ஏதாவது எங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பிளானுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்க படிப்பு இருக்குது, என் பையன் 9th தான் படிக்கிறான். மேற்கொண்டு காலேஜ் படிக்கிறப்ப தேவைப்படுறப்ப பண உதவி கடன் வாங்காமல் நம்ம நகையை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி 90,000 95,000 சாதாரண பீப்புள்ஸ்க்கு அதிகமாக இருக்கும்போது இப்போ 1,08,000 கிட்ட வந்துருச்சு. இது ரொம்ப ஹை டிமாண்டடான அமௌண்ட், கண்டிப்பாக யாராலையுமே வாங்க முடியாது. சார் 1 லட்சத்துக்கு கீழே வந்துச்சுன்னா எங்களுக்கு மிடில் கிளாஸ்க்கு உண்மையிலே ரொம்ப எதிர்பார்ப்பு தானே சார். இப்போ 1,29,000 ரூபாய் 1,35,000 கூட வந்தது. இப்போ 1 லட்சத்துக்கு கீழே வரும்போது ஒரு 2 சவரம் எடுக்க முடியாதவங்க கூட இப்போ ஒரு கல்யாணத்துக்குன்னும் போது 1 சவரம் 2 சவரம் 3 சவரம் அதிகமாக கூட எடுக்கலாம்ல. நாங்கள் எதிர்பார்க்கறது 25,000 ரூபா வந்தால் கூட பரவாயில்லன்னு தான் நாங்கள் நினைப்போம். அந்தளவுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இது மக்களோட கண் துடைப்புக்காக 1,500 குறையுது, திரும்ப ஒரு வாரத்தில் பார்த்தா 2,000 ஏறிடுது. அது வந்து ஏற்றுமுகத்திலே தான் தெரியுது, நமக்கு இறக்குற மாதிரி இறக்கி திரும்ப ஏற்றிடுறாங்க தான். 50,000 இருந்தால் வாங்கலாம், ஆனால் குறைஞ்சா நல்லாயிருக்கும். கூட்டம் வழிஞ்சிக்கினே இருக்குது, அப்போ எப்படி குறைப்பாங்க? குறைக்க மாட்டாங்க. நம்ம சும்மா நம்ம அப்பா கிட்டது பேசலாம், குறைக்க சொல்லு குறைக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம், ஆனால் குறைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க போகிறாங்க, ஏடிஎம் கார்டு எடுத்துமே போடுறாங்க, கோடியாக கட்டிட்டு நகை வாங்கின்னு வராங்க. நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் கையில் எடுத்துன்னு போனால் எப்படி நகை வாங்க முடியும்? வாங்க முடியாது. ஒரு கிராம் 14 சொல்கிறாங்களா, ஸோ அது வந்து ஒரு 7 இல்லை 6 ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வாங்குற மாதிரி இருக்கணும்ல, நம்ம மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸும் வாங்குற மாதிரி இருக்கணும். 50,000 வந்தால் ஓகே. 50,000 வந்தால் கூட ஓகே தான். இப்போ 1 லட்சம் தாண்டி 1 லட்சம் இப்போ வர காலத்தில் 2 lakhs கூட போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 1 lakh இல்லை 50,000 70,000 அப்படி வந்தாலும் ஓகே தான். இது பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது, இன்னும் குறையணும். குறைஞ்சாதான் ஒரு ஏழை அப்போது சேடு கடையில் போய் ஒரு நகை வாங்க போகிறோம் நாங்கள். அந்த சேடு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்க, மிச்சம் இருக்கிறத எடுத்து போட்டு வைங்க, நகை வாங்காதீங்க. எதுக்கு நகை வாங்குறீங்கன்னு கேட்குறாரு, சேடே கேட்குறான். குறைஞ்சாக்கா பிளான் அடுத்தடுத்து ஜுவல்ஸ் எடுக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருப்போம். வாங்கி ஆகணும், நம்ம கல்யாணத்துக்கு என்ன பண்ண முடியும், வாங்கி தானே ஆகணும். எங்களுக்கு செஞ்சாங்க, நாங்கள் திருப்பி செய்யணும்ல, அதனால வாங்குகிற சூழ்நிலை வந்துட்டு வாங்கணும். இந்த இயர் எண்டுக்குள்ளே எப்படியும் ஒரு 5,000 கீழே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ ஏன்னா போர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க, எல்லாம் நார்மலாக வருது, 5,000 வரைக்கும் குறையலாம். கண்டிப்பாக ஏறதான் செய்யும், குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனால் ஏறதான் செய்யும்னு சொல்கிறாங்க. ஏறாமல் இதே ரேட்டில் இருந்தால் கூட ஓகே தான், இதே ரேட்டில் இருந்தாலும் ஓகே தான். பட் இதை விட ஹையாக போனால் கம்பல்சரி யாராலையுமே இது பண்ண முடியாது, நடுத்தர மக்களால் வாங்கவே முடியாது. ஒரு 5,000 குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமுக்கு 5,000 குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 சவரம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 சவரம் இன்னைக்கு எடுத்தோன்னா அடுத்த நாளுக்கு ஒரு 2 சவரம் எடுப்போம். கம்மிக்கு எடுத்துட்டு அதிகமாக 9 எடுக்கும்போது எனக்கு இது ஈக்குவல் கரெக்டாக வந்துடுது இல்லையா? ஓகே 50-70 கூட பரவாயில்ல, எல்லாருமே பார்ப்பாங்க. அநியாயத்துக்கு 1.7 1.85 14 அப்படிலாம் போனால் யாராலுமே வாங்க முடியாதுல்ல. அதனால தான் மோடியே சொல்லிட்டார, கோல்டு இதுக்கு மேலே எல்லாம் வாங்காதீங்க, சேஃப்டிக்கு அவங்கவுங்க தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்து வைங்க. கோல்டுங்கிறது இப்போதைக்கு வர ஜெனரேஷனில் அது தேவையில்லாத ஒரு விஷயம். போகிற இப்படியே ஏறி போனால் பெண்களோட கல்யாணம் பாதிக்கும் நினைக்கிறீங்க? கல்யாணம் பாதிக்கும். இந்த வாங்குறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து போடுற ஒரே இது அது நகை மட்டும் தான் போடுவாங்க, அதையும் போட மாட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே போவோம்? பொம்பளை பசங்க வச்சுக்கிறவங்களாம் இப்போல்லாம் நகை ஆசையை விட்டு போச்சு. எல்லாம் படிக்க வைக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஆகட்டும். எதுக்கு நகை வாங்கினாலும் ஆபத்து தான். எங்கன்னா போட்டு போக முடியாது நிம்மதியா சொல்லுங்கள்? பயந்து போடணும். வீட்டில் போட்டிருக்கிற பொம்பளையே அதை அன்றைக்கி டிவியில் காமிச்சாங்க, ஒரு வயசான பொம்பளையா 15 சவரம் ஏதோ ஒரு பொடி தூக்கிட்டு, அப்போ அது ஆபத்து தானே. தங்க வேலை கம்மியானதான்பா. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து தங்கத்தில் போட்டோன்னா இன்றைக்கி குறையுது, நாளைக்கு ஏறுது. இது அப் அண்ட் டவுனில் இருக்கிறனால எங்களுக்கு எப்படினாலும் அது வந்து எங்களுக்கு பெனிஃபிட் தான். மேபி இஃப் இட் இன் கேஸ் அப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா கோல்ட் பாண்ட் எடுப்பேன். அப்படி எல்லாராலையும் சொல்லிட முடியாது, கண்டிப்பாக எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது. இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க. இல்லாத மக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் தங்கம் குறையணுமோ தவிர வாங்கிக்கிட்டே இருக்கணுன்றவங்களுக்கு இதுவே கிடையாது தான் கம்பல்சரி. குறைஞ்சா நல்லது தான். ஒரு 1 lakh ஜாஸ்தி தான். திருப்பி 60,000க்குலாம் போகுமா தெரியல, போனால் நல்லது.
எல்லாரும் பெண்களுக்கும் நகை போடணும்னு ஆசையாக தானே இருக்கும். இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம இப்போ நம்ம ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சுக்கிறோம், வயசானவங்க நம்ம போய் நகை வாங்க போகிறோம், எதனா ஒன்று வாங்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? வேணாம்மா, போதும், இது வரைக்கும் சம்பாதிச்சது, இதுக்கு மேலே நல்லா சாப்பிடுங்க, எடுத்து வைங்க 10 ரூபா, நகை வாங்காதீங்கன்றாரு. இன்றைக்கி 1600னா இந்த இயர்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 3K வரைக்கும் போகலாம். அதுக்கு கீழே போக சான்ஸ் இல்லை. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து உணவு நம்மளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் தான் தேவை. கோல்டு வாங்கி வச்சுட்டு அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன செய்வீங்க? சிறு சேமிப்பு மாதிரி தானே சார் அது. இப்போ பேங்க்கில் போடுற பணத்துக்கு டெபாசிட் பண்ணால் எங்கள் பணமே தான் போகுது. ஓகேவா? அதில் பிடிப்புலேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் டெபாசிட் பண்ணுறதே வேஸ்ட்டு. பட் தங்கத்தில் முதலீடு இருந்து இன்றைக்கி கம்மியாக இருக்கிறது, நாளைக்கு அது அதிகமாக சேல்ஸ் பண்ணால் கூட எங்களுக்கு அது லாபம் தானே. மக்களோட கருத்துக்களை கேட்டிருப்போம். மறுபடியும் ஒரு மக்கள் கருத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்துக்குமார். பாய்.